அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து இந்த நாளில் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது பகுதியை தொடர்ந்து வாசிக்கலாம். எசேக்கியா ஏசாயாவிடம் திருவுளம் கேட்டார். அரசர் எசேக்கியா அதை கேட்டதும் தம் ஆடைகளை கிழித்துக் கொண்டு சாக்குடை உடுத்திக் கொண்டு ஆரோன் இல்லத்தில் நுழைந்தார். அரண்மனையின் மேலதிகாரியான எலியாக்கிமையும் எழுத்தன் செபுனாவையும் குருக்களில் முதியோரையும் சாக்கு உடை உடுக்க செய்து ஆமோஸின் மகன் ஏசாயா இறைவாக்கினரிடம் அனுப்பினார். அவர்கள் அவரிடம், எசேக்கியா கூறுவது இதுவே: இன்று துன்பமும் கண்டனமும் அவமானமும் மிக்க நாள். பிள்ளைகளை பெற்றெடுக்க நேரம் வந்துவிட்டது. ஆனால் பெற்றெடுக்கவோ வலிமை இல்லை. வாழும் கடவுளை பழித்து இகழும்படி அசிரிய மன்னனாகிய தன் தலைவனால் அனுப்பப்பட்ட ரப்சாக்கே சொன்னவற்றை எல்லாம் உம் கடவுளாகிய ஆண்டவர் கேட்டிருப்பார். அச்சொற்களை முன்னிட்டும் கடவுளாகிய ஆண்டவர் அவனை தண்டிக்க வேண்டும். நீரோ இன்னும் ஏன் இங்கு எஞ்சியிருப்போருக்காக மன்றாடும் என்றனர். அவர் எசேக்கியாவின் அலுவலர் ஏசாயாவிடம் வந்தபொழுது ஏசாயா அவர்களை நோக்கி, உங்கள் தலைவனிடம் இவ்வாறு சொல்லுங்கள்: ஆண்டவர் கூறுவது இதுவே: அசிரிய மன்னனின் கைக்கூலிகள் என்னை இகழ்ந்து சொன்ன வார்த்தைகளை கேட்டு அஞ்ச வேண்டாம். இதோ நான் அவனிடம் ஓர் ஆவியை அனுப்புவேன். அவன் ஒரு வதந்தியை கேட்டு தன் நாட்டிற்கு திரும்பி போய்விடுவான். அவனது நாட்டில் வாளால் வெட்டுண்டு அவன் இறக்கும்படி செய்வேன் என்றார். அசிரியர் மீண்டும் அச்சுறுத்தல். அவ்வாறே அசிரிய மன்னன் லாக்கீசியை விட்டு வெளியேறிவிட்டான் என்று கேள்விப்பட்டு அங்கிருந்து கிளம்பிய ராப்சாக்கே தன் மன்னன் ரெப்னாவுக்கு எதிராக போரிட்டு கொண்டிருப்பதை கண்டான். அப்பொழுது அசிரிய மன்னன் எத்தியோப்பிய மன்னனான திராக்கா தனக்கு எதிராய் படை திரட்டி கொண்டு வருவதாக கேள்வியுற்று எசேக்கியாவிடம் மீண்டும் தூதரை அனுப்பி, யூத அரசன் எசேக்கியாவிடம் நீங்கள் இவ்வாறு கூறுங்கள்: எருசலேம் அசிரிய மன்னனின் கையில் ஒப்புவிக்கப்பட மாட்டாது என்று கூறும் உன் கடவுளை நம்பி ஏமாந்து விடாதே. இதோ அசிரியா மன்னர்கள் எல்லா நாடுகளுக்கும் செய்திருப்பதையும் அவற்றை முற்றிலும் அழித்ததையும் நீ கேள்விப்பட்டிருப்பாய். அப்படி இருக்க நீ மட்டும் தப்பிவிட முடியுமா? என் முன்னோர்கள் அழித்துவிட்ட கோசான், ஆரான், ரட்சேபு, ஏதேனியர் வாழ்ந்த தெலாசர் ஆகியவற்றை அந்நாடுகளின் தெய்வங்களால் விடுவிக்க முடிந்ததா? ஆமாத்தின் மன்னன் எங்கே? அர்பாதின் மன்னன் எங்கே? செபர்பயம் நகர் ஏனா, இவ்வா இவற்றின் மன்னர்கள் எங்கே என்று கூறியிருந்தார். எசேக்கியா தூதரின் கையில் இருந்த மடலை வாங்கி வாசித்த பின் கோவிலினுள் சென்று ஆண்டவர் திருமுன் மடலை விரித்து வைத்தார். மேலும் எசேக்கியா ஆண்டவரை மன்றாடி கூறியது: கெரூபுகள் மேல் வீற்றிருக்கும் இஸ்ரவேலின் கடவுளான ஆண்டவரே, இவ்வுலகத்து அரசர்களுக்கெல்லாம் நீர் ஒருவரே கடவுள். விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் நீரே. ஆண்டவரே, நீர் செவி சாய்த்து கேட்டருளும். ஆண்டவரே, உம் விழிகளை திறந்து என்னை நோக்கி அருளும். தூதனுப்பி என் நின்றுமுள்ள கடவுளை பழித்துரைக்கும் சனகிரி சொற்களை கேட்பீராக. ஆண்டவரே, அசிரிய மன்னர்கள் வேற்றினத்தாரையும் அவர்கள் நாடுகளையும் அழித்தது உண்மைதான். அவர்கள் வேற்றினத்தாரின் தெய்வ சிலைகளை நெருப்பிலிட்டு எரித்தனர். ஏனெனில் அவை உண்மை கடவுள் அல்ல, மரத்தாலும் கல்லாலும் மனிதன் செய்தவையே. எனவே அவற்றை அழிக்க முடிந்தது. எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே, இப்பொழுது இவன் கையிலிருந்து எங்களை காத்தருளும். இதன் மூலம் நீர் ஒருவரே கடவுளாகிய ஆண்டவர் என்பதை உலகின் எல்லா அரசுகளும் அறிந்து கொள்ளும். ஏசாயா எசேக்கியாவுக்கு விடுத்த செய்தி. அப்பொழுது ஆமோஸின் மகன் ஏசாயா எசேக்கியாவிடம் ஆள் அனுப்பி சொன்னது: இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: அசிரிய மன்னன் சனகரிப்பை பற்றிய உன் வேண்டுதலை கேட்டேன். அவனுக்கு எதிராக ஆண்டவர் கூறிய வார்த்தை இதுவே: கன்னி மகள் சீயோன் உன்னை இகழ்கிறாள், உன்னை பார்த்து நகைக்கிறாள். மகள் எருசலேம் பின் சென்று தலையசைக்கிறாள். யாரை நீ பழித்து இகழ்ந்தாய்? யாருக்கு எதிராய் குரல் எழுப்பினாய்? யாரை நீ இருமாப்புடன் நோக்கினாய்? இஸ்ரவேலின் புனிதமானவரை அன்றோ? நீ உன் தூதர் மூலம் என் தலைவரை பழித்துரைத்து
எண்ணற்ற என் தேர்களோடு நான் மலை உச்சிகளுக்கு லெபனோனின் சிகரங்களுக்கு ஏறிச் சென்றேன். வானளாவிய கேதுரு மரங்களையும் அங்கு நின்ற உயர்ந்த தேவதாரு மரங்களையும் வெட்டினேன். அதன் காடுகளில் மிக அடர்ந்த பகுதியான கடையெல்லை வரை சென்றேன். நான் அயல் நாடுகளில் கிணறு வெட்டி நீர் பருகினேன். எகிப்தின் நதிகளை எல்லாம் என் உள்ளங்கால்களினால் வற்ற செய்தேன் என்றாய். நீ கேட்டதில்லையோ? நான் தான் பல நாள்களுக்கு முன்பு இதை முடிவு செய்தேன். நான் தான் தொன்று தொட்டு இதை திட்டமிட்டேன். அரண்சு நகர்களை பாழடைந்த கற்குவியலாக நீ ஆக்க வேண்டும் என்பதை இப்பொழுது நான் நிறைவேற்ற செய்தேன். அவற்றின் குடிமக்கள் வலிமை இழந்து கலகமுற்று அவமானம் அடைந்தனர். வயல்வெளி புல் போலவும் கோரைகளில் முளைத்து வளரும் முன்னே பட்டு போகும் பச்சை பூண்டு போலவும் ஆயினர். நீ இருப்பதும் போவதும் வருவதும் எனக்கு தெரியும். எனக்கு எதிராக நீ பொங்கி எழுவதையும் நான் அறிவேன். நீ எனக்கு எதிராக பொங்கி எழுந்தாலும் உன் ஆணவம் என் செவிகளுக்கு எட்டி உள்ளதாலும் உன் மூக்கில் வளையத்தையும் உன் வாயில் கடிவாளத்தையும் போட்டு நீ வந்த வழியே உன்னை திருப்பி விரட்டுவேன். எசேக்கியா, இதோ உனக்கு ஒரு அடையாளம் தருகிறேன். இவ்வாண்டு தானாக விளைவதை நீ உண்பாய். அடுத்த ஆண்டு அதன் முளையிலிருந்து விளைவதை உண்பாய். ஆனால் 3ஆம் ஆண்டில் நீ விதைத்து அறுவடை செய்வாய். திராட்சை செடிகளை நட்டு அவற்றின் கனிகளை உண்பாய். யூதா வீட்டில் எஞ்சியவை எல்லாம் கீழே வேரூன்றி மேலே பயனளிக்கும். ஏனெனில் எஞ்சியோர் எருசலேமிலிருந்து வெளியேறுவர். உயிர் படைத்தோர் சீயோன் மலையினின்று புறப்படுவர். படைகளின் ஆண்டவரது ஆர்வம் இதை நிறைவேற்றும். ஆதலால் ஆண்டவர் அசிரிய மன்னனை குறித்து இவ்வாறு கூறுகிறார்: இந்நகருக்குள் அவன் நுழைய மாட்டான். அதில் அம்பு எய்ய மாட்டான். அதை எதிர்த்து கேடயத்துடன் வரமாட்டான். அதற்கு எதிராக முற்றுகை தளம் எழுப்ப மாட்டான். அவன் வந்த வழியே திரும்பி போவான். இந்த நகருக்குள் நுழையவே மாட்டான் என்கிறார் ஆண்டவர். இந்நகரை நான் பாதுகாப்பேன். என் பொருட்டும் என் ஊழியன் தாவீதின் பொருட்டும் நான் அதை விடுவிப்பேன். அன்றிரவு ஆண்டவரின் தூதர் புறப்பட்டு சென்று அசிரியரின் பாளையத்தில் 180,000 பேரை கொன்றனர். 80,000 பேரை கொன்றார். மக்கள் காலையில் எழுந்த பொழுது அங்கு அனைவரும் செத்த பிணமாய் கிடந்ததை கண்டனர். எனவே அசிரிய மன்னன் சனகரிப்பு திரும்பிச் சென்று நினிவேயில் தங்கியிருந்தான். தன் தெய்வமாகிய நிஸ்ரோக்கின் கோவிலில் அவன் வழிபாடு செய்து கொண்டிருந்த பொழுது அவன் புதல்வர்களாகிய அதிரம் மெலக்கும் செரேத்சரும் அவனை வாளால் வெட்டி கொன்றுவிட்டு அரராத்து நாட்டிற்கு தப்பி ஓடிவிட்டார். அவனுடைய மகன் எசகத்தோன் அவனுக்கு பின் அரசனானான். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 2 அரசரின் புத்தகம் 19ஆம் பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கடவுளுக்கு மகிமையும் ஆட்சிமையும் சதா காலம் உண்டாகட்டும். தொடர்ந்து இந்த தொடர் வேதாகத்தில் இணைந்திருங்கள். கர்த்தர் நம்மையும் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.